ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. 2006 இருந்து 2005 இருந்து 2020 வரலும் BS4, BS2, BS3 எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்பவுமே அவே வண்டி ஏழைகளின் தோழர் மாதிரி. இது எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலை பாக்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கிளம்புங்க. நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் நம்மளை நம்பி வர்றீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டி, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 வண்டியாவது நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கால் பண்ணி கேட்டுட்டு கிளம்புங்க. நீங்க பாட்டு கிளம்பி வந்துடாதீங்க. நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் மெயின்ல வச்சுக்கிட்டு ஊருக்கு வாங்க. இங்க வந்து இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசாதீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது 2005 மாடலு. 2005 மாடல் வண்டி நம்ம இவங்ககிட்ட பக்கா கண்டிஷன்ல, செல்ஃப் கண்டிஷன்ல தான் கொடுக்குறோம். புரியுதுங்களா? இவங்க எடுத்துன்னு போய் மீதி இருக்கிற வேலையெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கணும். நம்ம ஒரு ரேட்டுக்கு பேசி கொடுத்துட்டோம். நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷன்ல தான் கொடுக்குறோம் வண்டியை. இவங்க எடுத்துன்னு போய் மீதி இருக்கக்கூடிய வேலையை இவங்க தான் பார்த்து தெளிவாக வச்சுக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து வண்டியை என்கிட்ட எடுத்துன்னு போனதுக்கப்புறம் கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. வண்டி போனதுக்கப்புறம் வண்டி சம்மந்தமாக கால் பண்ணாதீங்க. புக்கு சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் 10 நாள் ஒரு டைம் தரேன். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி ஏன்னா புக்கு எங்கள் பேரில் மாறல அப்படி இப்படின்னு எதனா ஒரு டவுட் இருந்தால் கேட்டுங்க. அது வேணா கிளியர் பண்ணுறேன். வண்டி சம்மந்தமாக எப்பவுமே ஃபோன் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். எதுக்காக அப்படின்னா, ஒருத்தன் ஒரு வண்டியை தரான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களை ஏமாத்தான்னு இருக்கும். அது நல்லா புரிஞ்சுங்க. இதை சொல்லி கொடுக்குறவங்கள நம்பிடலாம். அதுக்காக எங்க நம்பணும்னு சொல்ல யாரையுமே நம்பாதீங்க. நீங்களே அதுதான் நான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்றேன்னா, உங்க ஊர்ல இருந்தே ஒரு மெக்கானிக்கை கூட்டுவாங்க. அந்த மெக்கானிக்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்ல. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். அவங்க வந்து இந்த வண்டியை செக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்குதுன்னு சொன்னா இங்கேயே செக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வேலூர், விசாரம், குடியாத்தம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், இந்த பக்கம் காஞ்சிபுரம் எங்க இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு 9677701701 ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாங்ல இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூர்ல இறங்கி மேல்மருவத்தூர்ல இருந்து ஜஸ்ட் வெறும் 27 கிலோமீட்டர் தான் வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கி பஸ் உங்களை இறக்கி விட்டு போவோம். பஸ் இறக்கிட்டோம்னா பஸ் பின்னாடியே நடந்துவாங்க. ரைட் சைட்ல ஒரு பெரிய குளம் தெரியும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விறகு தொட்டி தெரியும். அந்த விறகு தொட்டி பின்னாடி தான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங். தெரு பேர் வந்து கலாயக்கார தெரு. இவ்வளவுதான் நம்ம அட்ரஸ். அதனால யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல. அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளம்புங்க. தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. வண்டி பிடிச்சிருக்கீங்களா? வண்டி தெளிவா பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிதானே எடுக்கிறீங்க? தம்பி வண்டி பிடிச்சிருக்கா? இல்லப்பா சொல்லுங்க, தெளிவா பிடிச்சிருக்கீங்களா? ஓகே, பிடிச்சிதான் எடுத்துட்டு போறாங்க. 2005 மாடலு. ஒரு ரேட்டுக்கு பேசி முடிஞ்சிருச்சு. காசு கொடுத்துட்டாங்க, புக்கு கொடுத்துட்டாங்க. வண்டி டெலிவரி வீடியோ தான் இது. இதே மாதிரி உங்களுக்கும் வண்டி வேணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.